வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான கொழுக்கட்டை வகைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரே மாவு வச்சு 4 விதமான ஃப்ளேவர்ட் கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெரைட்டிஸாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 4 விதமான கொழுக்கட்டை பண்ணுறதுனால 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கினது தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இதை சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் இல்லாட்டி கரண்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 4 விதமாக பண்ணுறதுனால 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இதை 4ஆக பிரித்து ஒவ்வொன்றும் அரை கப் மாவில் நான் செய்ய போகிறேன். நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக ஒன்று தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அரையிலேருந்து 1 கப் மாவே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம பிசைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். கையில் ரொம்ப ஒட்டாமல் வரணும். நான் எண்ணெய் கூட தொடல, ஆனால் சூப்பராக வருது. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கலாம். இந்த மாவை 4ஆக பிரித்து தான் நான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதில் 1 பங்கு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் 3 பங்கை நான் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க அரை கப் மாவில் நம்ம வதக்கல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை ஒரு இட்லி கொப்பரையில் சேர்த்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்து ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம கார கொழுக்கட்டை பண்ணிடலாம். இதோட 1/4 பங்கு மாவை நான் உருட்டாமல் வச்சுருக்கேன். இதோட நம்ம வதக்கல் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துடாதீங்க, ரொம்ப காரமாயிடும். 1 பேருக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லை, வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். நீங்கள் உருண்டையாகவும் பண்ணலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி கையால் பிடிச்சு கூட பண்ணலாம். ரெண்டுமே நான் இன்னைக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. நம்ம வதக்கி சேர்த்துருக்கனால இதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதனால் தனியாக கையில் தேய்க்க வேண்டியதில்லை. இன்னொரு ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுத்து நல்லா உருட்டிட்டு கையில் வச்சு இப்படி அமுத்துனிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். இது மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடியாக இருக்குது. இதை நம்ம இட்லி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரை கப் மாவில் உங்களுக்கு இவ்வளோ கொழுக்கட்டை கிடைக்கும். அடுத்து நம்ம மணி கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை 2 சுற்று நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கொழுக்கட்டை மாவில் இந்தளவு கொழுக்கட்டை உங்களுக்கு வரும். இதை விட சின்ன சைஸாக பண்ணிங்கன்னா கூட ஒரு 5-6 கொழுக்கட்டை வரும். இதோட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டிதான். இப்போ நம்மளோட மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. தேங்காய் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அளவு குறிப்பிட்ட அளவு கிடையாது. இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அந்த வாசத்துக்காக நம்ம வறுக்கிறோம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பவுடர் ஜாகரி தான் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 1/2 கப் ஜாகரி கரெக்டாக இருக்கும். 1:1 ரேஷியோவில் சேர்க்குறேன். இது நல்லா கரைச்சிக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால தான் 1/2 கப் ஜாகரி பவுடருக்கு 1/4 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் இதோட ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க கொழுக்கட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதோடயே நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை. கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஸ்வீட் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டையாக குட்டி குட்டியாக உருட்டி இருந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா அந்த ஜாகரியோட மிக்ஸ் ஆகி வரும். அந்த வெறுமனை இருக்கிற கொழுக்கட்டையே உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்மளோட ஸ்வீட் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக காரப்பொடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதோட 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. இது நல்லா வறுபட்டாதான் பவுடராக அரையும், இல்லாட்டி அரையாது. அதுக்காக தான் வறுக்கிறோம். வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துருங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து இதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க.
இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/4 அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கொழுக்கட்டை இதோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கும் போது லைட்டாக ஒரு டின்ச் இனிப்பு வரும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பவுடரில் உப்பு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் அப்படி சேர்க்காதனால தனியாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட காரப்பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா கூட டக்குன்னு நீங்கள் தாளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 4 சூப்பரான கொழுக்கட்டையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெறும் 2 கப் மாவு வச்சு 4 விதமான கொழுக்கட்டை நம்ம பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டை எல்லாம் பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.